சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கு ஏற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். ஆமேன். பாருங்க, நல்ல அருமையான ஒரு வார்த்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு அதில் நிலைத்திருக்கும் போது நாம் பாக்கியவான்களாயிருப்போம். இந்த தொடர்ந்து கேட்கிற இந்த பிரசங்கங்கள், இந்த வார்த்தைகள், இவைகளிலே நாம் ஆண்டவர்களை நிலைத்திருக்கும் போது நமக்கு பாக்கியம் கிடைக்கும். அதாவது வசனம் சொல்லியிருக்கிறது, இப்படிப்பட்டவர்களை உற்று பார்த்து கேட்டு இவைகளிலே நிலைத்திருக்கிறவன், அது மாத்திரமல்ல அதற்கு ஏற்றது போல் கிரியை நடப்பிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதவசனம் சொல்லியிருக்கு. ஆகவே பிரியமானவர்களே, தொடர்ந்து சத்தியங்களை கேளுங்கள். நாங்கள் யூடியூப் சேனல் வாயிலாக தினமும் ஒரு பிரசங்கத்தை அப்லோட் செய்கிறோம். அவைகளை கேட்டு பிரயோஜனப்படுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த பிரசங்கங்களை, நீங்கள் இந்த வார்த்தைகளை ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொடர்ந்து சத்தியத்தை கேட்போம். அதற்கு முன்பதாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது நாங்கள் தினமும் அப்லோட் செய்கிற இந்த செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். தேவனாகி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின் தலைப்பு, மாறுதலும் இல்லை, வேற்றுமையும் இல்லை. நோ வேரியபிள்னஸ், நெய்தர் ஷேடோ ஆஃப் டர்னிங். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமென். பாருங்க, இந்த வசனத்திலே நாம் தெளிவாய் பார்க்கிறோம், எல்லா ஈவுகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் பூரணமான எந்த வரங்களும் அது பரத்திலிருந்து உண்டாகிறது, பூமியிலிருந்து அல்ல, அல்லது ஒரு மனுஷனிடத்திலிருந்து நமக்கு நாலேஜ் வர்றதில்ல, ஒரு மனிதனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வருவது கிடையாது. எல்லா ஈவுகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா பிளஸிங்ஸும் அது பரலோகத்திலிருந்து வருகிறது, தேவனிடத்திலிருந்து வருகிறது, நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. ஆம், அவரிடத்தில் அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் எப்படியா இருக்கிறதா, அது வேற்றுமை இல்லாமலும் அதில் மாறுதல் இல்லாமலும் அதில் எப்படிப்பட்ட, அதாவது எந்த ஒரு பார்ஷாலிட்டியும் பார்க்காம அவர் எல்லாருக்கும் அவர் பகிர்ந்து அளிக்கிறவராக இருக்கிறார். அவரிடத்துல நோ வேரியபிள்னஸ், அவரிடத்துல எந்த விதமான மாறுதலோ வேற்றுமையோ கிடையவே கிடையாது. மனிதன், ஏனென்றால் மனிதன் தேவனால் படைக்கப்பட்டவன், தேவனுடைய கையின் சிருஷ்டியாய் இருக்கிறான். தேவன் அவனை வழி நடத்துகிறார், ஆபத்திலே பாதுகாக்கிறார். அவனை பூமிக்கு அனுப்பினதே ஆண்டவர் தான். கடவுள் தான் இந்த பூமிக்கு அனுப்பினார், ஆண்டவர் தான் இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்போ அவர் மனிதன் மீது அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அவரிடத்துல வேற்றுமை கிடையவே கிடையாது. அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த இனத்தை சார்ந்தவர்கள், எந்த தேசத்தை சார்ந்தவர்கள், எந்த மொழியை பேசுகிறவர்கள், அப்படி என்றோ பணக்காரன் என்றோ ஏழை என்றோ மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் என்றோ அல்லது மிகப்பெரிய ராஜா என்றோ அல்லது குடியானவன் என்றோ அவரிடத்துல ஒன்றுமே அவர்கிட்ட என்ன கிடையாது, வேறுபாடு கிடையவே கிடையாது, மாறுதல் கிடையாது, வேற்றுமையின் நிழலும் கூட கிடையாதான். வேற்றுமையின், அதாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அவரிடத்துல ஒரு யாதொரு வேற்றுமையின் நிழல் கூட கிடையாதாம். அப்படிப்பட்டவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அப்படிப்பட்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு எல்லாவற்றிலையும் சகாயம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றிலையும் நமக்கு ஆசீர்வாதத்தை அளிக்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரமா, யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், 5வது வசனத்துல, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாக நம்மை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதாவது அது மாத்திரமல்ல, இவ்வுலகத்திலே தரித்திரரை கூட அவர் என்ன பண்றாரா, ஃபெய்த்ல, விசுவாசத்துல, அவரை நம்புகிறதுல ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி இருக்கிறார். அப்ப அவரை நம்பும் போது நாம் ஐஸ்வர்யவான்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஐஸ்வர்யம், இந்த ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட நன்மைகள் எங்கிருந்து வருகிறது? பரலோகத்திலிருந்து வருகிறது. அப்ப பாருங்க, உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும், இவ்வுலகத்தின் தரித்திரன்னு சொல்லப்பட்டு, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை, இந்த உலகத்தின் மக்களை, அதுல ஏதாவது மொழி என்று சொல்லப்பட்டு இருக்கிறதா, அல்லது ஏதாவது எந்த ஜாதியான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதா, எந்த இனம் என்று சொல்லப்பட்டு, எந்த மொழி என்று சொல்லப்பட்டு இருக்கிறதா, அல்லது உயர்வானவர்கள் தாழ்வானவர்கள், ஏதாவது ஒண்ணுமே சொல்லலை. அவர் என்ன சொல்லியிருக்காரு? வசனம் என்ன சொல்லி இருக்கிறது? என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், இவ்வுலகத்தில் உள்ள மனிதர்களை, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அவர் என்ன சொல்றார்? ஐஸ்வர்யத்தை கொடுக்க அவர் விருப்பப்படுகிறார். அவரிடத்துல எந்த பார்ஷியாலிட்டி கிடையாது. ஆண் என்று பெண் என்றோ எந்த பார்ஷியாலிட்டியும் கிடையாது. அவருடைய வேற்றுமை கிடையாது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். சூரியன் எல்லார் மேலும் உதிக்கிறது, எல்லா தேசத்திலும் உதிக்கிறது. எந்த தேசத்துல சூரியன் முதிக்காம வருவது கிடையாது. எல்லா தேசத்தின் மீதும் என்ன இருக்கு? பூமியில எல்லா தேசங்களின் மீதும், பூமி முழுவதும் சூரியன் பிரகாசிக்கிறது. சந்திரனும் அப்படித்தான் பிரகாசிக்கிறது. அவர் நல்லவங்க இருக்கிற இடத்துல மட்டும் மழையை அனுப்புறாரா? இல்லை, எல்லாருக்கும் மழை பெய்கிறது, எல்லாருக்கும் வெயில் கிடைக்கிறது, எல்லாரும் சூரிய வெளிச்சம் கிடைக்கிறது, எல்லா இடங்களிலும் பயிர் விளைகிறது, எல்லா இடங்களிலும் பூமி விளைகிறது, எல்லா இடங்களிலும் ஏதாவது ஒரு பயிர், ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு பயிர் கிடைக்கிறது, ஒவ்வொரு பழங்கள் கிடைக்கிறது, ஒவ்வொரு தானிய வகைகள் கிடைக்கிறது, ஒவ்வொரு பொருட்கள் பூமியில் உற்பத்தி ஆகிறது, ஒரு சில மரங்கள் ஒவ்வொரு இடத்துல அந்த இயற்கை சீதோஷண நிலைக்கு ஏற்றாற் போல அங்கங்கே என்ன பழங்கள் விளைவிக்கிறது, தானிய வகைகள் விளைகிறது. இப்படி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். மனிதனுக்கு அவர் எந்த வகையில் பாகுபாடு பார்ப்பதே கிடையாது. ஆகவேதான் அவர் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ பாருங்க, ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது? இந்த வானத்திலிருந்து, நம்மை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. அதுதான் வசனம். நன்மையான எந்த ஈவுகளும், நமக்கு என்னென்ன நன்மை இருக்குது அதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? பூர்ணமான எந்த வரங்கள் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து உண்டாகி, இட்ஸ் ஃப்ரம் ஹெவன். அது வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அப்போ அதை அனுப்புகிறவர் யார்? நம்முடைய தேவன். நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும் அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. இப்போ ஜோதிகளின் பிதா எங்கே இருக்கிறார்? நம்முடைய ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் வீற்று இருக்கிறார். வானங்களுக்கு மேலாய் வீற்று இருக்கிறார். வானங்களுக்கு மேலாக. இப்போ எத்தனை வானங்கள் இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்கல. எவ்வளோ வானம் இருக்கு? எத்தனை வானங்கள் இருக்கு? மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் யோவான். மூன்றாவது வானம். இப்போ அதுக்கு மேலே எவ்வளோ வானங்கள் இருக்குதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. பிரியமானவர்களே, அப்போ நமக்கு ஆண்டவர் எங்கிருந்து அனுப்புகிறார்? பரத்திலிருந்து இறங்கி வருகிறதா? அங்கிருந்து வருகிறது. அங்கிருந்து எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா நன்மைகளும், எல்லா செழிப்பும் பரலோகத்திலிருந்து வருகிறது. மழை வானத்திலிருந்து எங்க? ஆண்டவர் தம்முடைய பண்டக சாலையிலிருந்து காற்றை அனுப்புகிறார், மழை அனுப்புகிறார், எல்லாவற்றையும் தம்முடைய பண்டக சாலையிலிருந்து அனுப்புகிறார் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவரிடத்துல எப்படிப்பட்ட மாறுதலோ வேற்றுமையோ கிடையாது. அவர் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம், நம்மை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தம். ஆகவேதான் அவர் என்ன பண்ணார்? கல்வாரி சிலுவையிலே பொதுவாய் மரித்தார். எந்த நாட்டுக்காக இல்லை, எந்த தேசத்துக்காக என்றல்ல, எந்த மனிதனுக்காக என்றால், பொதுவாய் மனித குலத்திற்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார், சிலுவையிலே மாண்டு போனார். அது மாத்திரமா அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து பரத்துக்கு சென்றார். ஆகவே ஆண்டவர் வசனம் சொல்லியிருக்கிறது, நான் பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறேன்,
நான் பரலோகத்திலிருந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். நான் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஈவுகளை அனுப்புகிறேன். நான் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு தேவையான எல்லா கிஃப்ட்ஸ் அனுப்புகிறேன், எல்லா பரிசு பொருளை அனுப்புகிறேன், வரங்களை அனுப்புகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவரிடத்துல எந்த மாறுதலும் கிடையாது. நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தவர்களா, எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, உம்மிடத்துல எந்த விதமான மாறுதல் கிடையாது. நான் உம்முடைய பிள்ளை, நன்மையான ஈவுகளை எனக்கு தாரும். ஆமாண்டவரே, உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நடக்க எனக்கு ஆண்டவர் உம்முடைய அன்பு எனக்கு கிடைக்க நீர் எனக்கு உதவி செய்யும். நீர் வாக்கு தத்தம் பண்ணின ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரத்தை கேட்டு பாருங்க. அவர் என்ன பண்ணுவார்? எல்லாருக்கும் சமமாய் கொடுக்கிறவர். எல்லாருக்கும் பிரித்து 5 பொருள் இருந்துச்சுன்னா 5 எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுப்பார். எல்லாத்துக்கும் சரிசமமாக, ஒருத்தனுக்கு பெருசாகவும் ஒரு சிறிதாகவும் கிடையாது. எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ். இப்படி ஆண்டவரது எல்லாருக்கும் என்ன சரிசமமான அதிகாரங்கள் உண்டு. எல்லாருக்கும், எல்லாரிடத்திலையும் அவர் பாவிகளை ரட்சிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே வந்தார். பாவிகளாய் இருக்கிற எல்லாரையுமே, மனித குலத்தில் யார் நீதிமான் என்று ஒருவரை சொல்ல முடியுமா? ஒருவன் நீதிமான் என்று சொல்ல, எல்லாரையும் நேசிக்கும்படியாய் தேவன் இந்த பூமியிலே வந்தார். அது மாத்திரமா, ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுத்தார். அவர் கிருபை அளித்திருக்கிறார் எல்லார் மீது. யாரும் இவங்கதான் அவங்கதான் இல்லை, எல்லாருமே தம்முடைய கிருபையை அவர் ஈவாய் கொடுத்திருக்கிறார். கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் பொறுமை உள்ளவர். அவரிடத்துல மாறுதல் கிடையாது, வேற்றுமை கிடையாது. அவர்கள் எப்படிப்பட்ட எந்த விதமான அவர் பாகுபாடே பார்ப்பது கிடையாது. எல்லாருக்கும் ஈக்குவலா, எல்லாருக்கும் ஒரே சமமானவர், சரிசமமா எல்லாருக்கும் அவர் ஆசீர்வதி. எல்லாரையும் அவர் ஆசீர்வதி. தம்மை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும், அவர் யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ எல்லாருக்கும் அவர் எல்லாவற்றிலேயும் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, தேவனிடத்துல கேளுங்கள். அவரிடத்துல ஐஸ்வர்யம் உண்டு, அன்பு உண்டு. அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான வாக்குத்தத்தம், அந்த தேவ ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, நன்மையான ஈவுகளை பரலோகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்மிடத்துல மாறுதல் இல்லை, வேற்றுமை கிடையாது. நீ ஒருவரையும் பாகுபாடு பார்ப்பதே கிடையாது, ஒருவரையும் புறம்பே தள்ளுவதே கிடையாது. நீ எல்லாருக்கும் பொதுவானவர் ஆண்டவரே, நீ சமமானவர் ஆண்டவரே, எல்லாருக்கும் நீதி செய்கிறவர். நீர் அன்புள்ளவர், நீ பாசம் உள்ளவர், நீ நேசம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், மிகுந்த இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே, மிகுந்த சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர் ஆண்டவரே. நீர் எல்லாருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை அளிக்க சித்தமுள்ளவராக இருக்கு. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் செபிக்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியாக இருக்கிற ஒருவருக்காய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதே அற்புத சுகத்தை, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே அவர்களிடத்துல ஒரு அற்புத சுகம் காண கர்த்தர் கிருபை செய்வீராக. உச்சந்தலைமை உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, டாக்டரால் ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே அவர்கள் இப்பொழுதே சுகமாக ஒரு அற்புதத்தை காண செய்வீராக. கிருபை சமாதானமுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து சத்தியங்களை கேளுங்கள், தொடர்ந்து எங்கள் ஊழியங்களுக்கு உதவி செய்யுங்கள், ஊழியங்களை தாங்குங்கள். அது மாத்திரமல்ல, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேவநாயகத்தின் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கேட்ட இந்த சத்தியங்களை மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் உங்களை அபரீத விதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.